தளபதிக்கு பையன்தான் மூவி அட்வைசர் போல. என்னடா இத்தனை வருஷமா ஒரு ஃபேண்டசி மூவி கூட பண்ணாம திடீர்னு நம்ம விஜய் புலி படத்தை ஓகே பண்ணி நடிச்சிருக்காரேன்னு பார்த்தா எல்லாம் சஞ்சயோட ரெக்கமெண்டேஷன். சிம்புதேவன் போய் விஜய் சார் கிட்ட கதை சொல்லும்போது கூட அவரோட பையன் சஞ்சயும் இருந்திருக்காரு. ஃபுல் கதையும் கேட்டுட்டு, அப்பா கதை சூப்பரா இருக்குப்பா, இந்த படம் கண்டிப்பா ஹிட் ஆகும், எனக்காக பண்ணுங்கப்பா அப்படின்னு ஸ்பெஷல் ரெக்கமெண்டேஷன் கொடுத்திருக்காரு. பையன் சொல்லிட்டாரேன்னு சொல்லி விஜயும் ஓகே பண்ணி இந்த ப்ராஜெக்ட பண்ணிட்டு இருக்காரு. இப்போ புலி படத்தோட ஒர்க் போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல இருக்கு. கூடவே நம்ம விஜய் அட்லியோட சேர்ந்து பண்ற படத்துக்கு பூஜையும் போட்டாச்சு. மீடியா கிட்ட மாட்டாம அட்லிய மாட்டி விட்டுட்டு அப்படியே பூஜையில இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு விஜய். பிரஸ் பீப்புள் கிட்ட பேசின அட்லி, இந்த படத்துல நம்ம பிரபு அண்ட் ராதிகா இருக்காங்க, மீனாவோட குட்டி குழந்தையும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. இந்த மாதிரி பல விஷயத்தோட கலைப்புலி தானுவ இவர் எப்படி ஓகே பண்ணாரு அப்படிங்கறதையும் சொன்னாரு. கதையை கேட்ட உடனே தானுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சான். ஏன்னா இளைய தளபதி விஜய ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஃபேமிலி சப்ஜெக்ட் குள்ள கொண்டு வந்திருக்காரு அட்லி. இந்த படத்தோட பேஸே ஃபேமிலி சென்டிமெண்ட் தான். அதுல ஆக்ஷன், ரொமான்ஸ், காமெடின்னு எல்லாமே இருக்கான். ஏன் நீ முதல் படமே என் கூட பண்ணல, கண்டிப்பா இந்த படத்தை நம்ம தான் பண்றோம் அப்படின்னு தானு ஓகே பண்ணிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இந்த படத்துக்கு அட்லிக்கு 3 கோடி சம்பளம்னு சொல்றாங்க. இத பத்தி அட்லி கிட்ட கேட்டா எல்லாம் ஒய்ஃப் வந்த ராசிதான் அப்படின்னு லைட்டா மழுப்பிட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஒரு இந்த கண்டென்ட்டை கொடுக்கணும்னு நான் வெயிட் பண்ணேன், விஜய் அண்ணனோட ஒர்க் பண்ணணும்னு வெயிட் பண்ணேன். ஸோ இந்த கண்டென்ட் டெஃபினட்டாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், விஜய் சார் ஃபேன்ஸ்க்கு அவ்வளோ பிடிக்கும். எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாரையும் போய் சேர்ற ஒரு அழகான கண்டென்ட்டாக இருக்கும்.